டிசம்பர் 25ஆம் தேதி கிறிஸ்துமஸ் கொண்டாடப்படுவது முற்றிலும் பொருளற்றதாக இருக்கிறது. லூக்கா நற்செய்தியில் மேய்ப்பர்கள் இரவில் தங்கள் மந்தைகளுடன் வெளியில் இருந்தனர் என்று சொல்லப்படுகிறது. அது குளிர்காலத்தில் நடக்க முடியாது. கிறிஸ்தவர்கள் தான் முதல்ல உங்களிடம் சொல்வார்கள் அது டிசம்பர்ல இல்லை என்று. இது எப்படி நடந்தது? உலகம் முழுவதும் ஒரு கொண்டாட்டமாக மாறியது. இது சாடர்னேலியா என்ற ஒரு திருவிழா. ஒவ்வொரு குளிர்காலத்தின் நடுப்பகுதியிலும் ரோமர்கள் ஒன்று கூடி டிசம்பர் 25ஆம் தேதி வரை கொண்டாடுவார்கள். அவர்கள் பரிசுகளை பரிமாறிக்கொள்வார்கள், பெரிய விருந்துகளை நடத்துவார்கள், பாடல்களில் ஈடுபடுவார்கள். இன்னொரு விஷயம் சோல் இன்விக்டஸ் என்று அழைக்கப்பட்டது, குறிப்பாக டிசம்பர் 25ஆம் தேதி. இப்போது கிறிஸ்தவர்கள் ஒரு நிலையை எதிர்கொள்கிறார்கள். ஆம், இந்த ரோமர்கள் கிறிஸ்தவர்களாகிவிட்டார்கள். ஆனால் அவர்கள் இந்த திருவிழாக்களை விட்டுவிடவில்லை. அதனால் அவர்கள் புறநாகரிக திருவிழாவை கிறிஸ்தவ திருவிழாவாக மாற்றுகிறீர்கள். இன்று வரை அந்த ரோம புறநாகரிக சின்னங்களில் சில காணப்படுகின்றன. உதாரணமாக கிறிஸ்துமஸ் மரம். இயேசு கிறிஸ்துவின் பிறந்த நாளை டிசம்பர் 25 ஆக மாற்றுங்கள். இயேசு கிறிஸ்துவுக்கு ஒரு புதிய பிறப்பு சான்றிதழ் கொடுங்கள்.